விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொங்கல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட ஸ்ரீ மாரியம்மன் உருவம் பொறித்த திருக்கோடி கோலாகலமாக ஏற்றி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் காப்பு கட்டுதல் நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள சிந்தலவாடி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை பெருந்திருவிழாவின் தூக்கு தேரோட்ட நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் உற்சவர் சிலையை 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தோளில் சுமந்து வலம் வர பக்தர்கள் சிலர் தேரின் முன் அருள் வந்து பரவசத்துடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிந்தலவாடியை சுற்றி கிராமத்து பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் குறுகலான பாதையில் அதிக பாரம் ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி மோதி முதியவர் உயிரிழந்தார். குறுகிய வளைவில் கனரக வாகனம் திரும்ப முற்படும் பொழுது எதிர் திசையில் வந்த கொண்டக்கரை பகுதியைச் சேர்ந்த மாசி என்ற முதியவர் வளைவில் சிக்கிக் கொண்டார். நிலை தடுமாறி கீழே விழுந்த முதியவர் லாரியின் டயரில் சிக்கினார். இதில் சம்பவ இடத்தில் முதியவர் உயிரிழந்த நிலையில் கனரக வாகன ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி காந்திநகர் புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் அதிகம் நடமாடும் பகுதி என்பதால் மது பிரியர்கள் தகாத வார்த்தைகளை பேசி வருவதால் நடமாட முடியாத சூழ்நிலை இருப்பதாக பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு 500 மீட்டர் சுற்றளவு உள்ள மது கடைகளை மூடி வரும் நிலையில் இந்த கடையையும் மூட மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டம் வெடிக்கும் என அப்பகுதிவாசிகள் எச்சரித்துள்ளனர். 200 கிலோமீட்டருக்கு ஒரு பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல்லில் தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மது அருந்தாமல் வாகனம் ஓட்டியவர்களுக்கும் விபத்து ஏற்படுத்தாமல் வாகனத்தினை இயக்கியவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர் சங்கத்தினர் ஓட்டுநர்கள் பயன்பெறும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு பார்க்கிங் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இலவச மருத்துவ முகாம் ஓட்டுநர்களுக்கு அந்த டோல்கேட்ல இருந்து வச்சு கொடுக்க கூடாது. ஏதாவது ஒண்ணா ஒரு ஊசி போடலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மாத்திரை கொடுத்து ஓட்டுநர்களை பாதுகாக்கலாமே. அதை நாங்க ஏற்கனவே நிறைய தடவை தெரியப்படுத்திருக்கோம், இப்பயும் தெரியப்படுத்துறோம். எங்களுக்கு டோல்கேட்ல அது வரணும். அது போக 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஓட்டுநர்கள் நிம்மதியா பாதுகாப்பா படுத்து தூங்குறதுக்கான பார்க்கிங் டோல்கேட்ல பார்க்கிங் இருக்கணும்ன்றது கட்டாயம். கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வந்த வண்ணம் இருந்தனர். குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் அருவியில் குளிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதேபோன்று நீச்சல் குளம் சிறுவர்கள் பூங்காவிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பாகிஸ்தான் தீவிரவாத கும்பலை சுட்டு வீழ்த்தியதற்கு குடியரசுத் தலைவரிடம் வீரதீர விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய ராணுவ வீரருக்கு கிராம மக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். ராணுவத்தில் பணியாற்றி வரும் திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டாலம் வன்னியநாதபுரத்தைச் சேர்ந்த புகழேந்திக்கு கடந்த மாதம் வீரதீர விருது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விடுமுறைக்காக தற்போது சொந்த ஊர் வந்த புகழேந்திக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி மற்ற மாநிலங்களில் உள்ளது போல வீரதீர விருது பெற்றவர்களுக்கு இலவச வீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் மின்வாரியத்தின் அலட்சியம் காரணமாக உயிரிழந்த கணவரின் உடலுக்கு நீதி கேட்டு மனைவி அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையத்தில் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர் 3 பேர் மின்கம்பங்களுடன் டிராக்டரில் சென்றபோது எதிர்பாராத விபத்தில் அசோக்குமார் என்பவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் இவ்விபத்திற்கு மின்வாரியம் பொறுப்பேற்காததால் கணவரின் உடலுடன் மனைவி மற்றும் உறவினர்கள் அம்பேத்கர் சிலை முன்பு போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையில் தனியார் நிறுவனம் நடத்திய பைக் பந்தய போட்டியில் சீறி பாய்ந்த பைக் சாகச வீரர்களை பொதுமக்கள் உற்சாகத்துடன் பார்த்து ரசித்தனர். கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆஃப் ரோடு பைக் சாகச போட்டியில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டன. மேடு பள்ளங்களில் சீறி பாய்ந்த பைக் சாகச வீரர்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்த குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சிவகங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான நாட்டரசன் கோட்டை, சோழபுரம், காளையார் கோவில், மானாமதுரை, திருபுவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய பரவலான மழை பெய்தது. இதனால் கோடை விவசாயம் செய்த விவசாயிகள் மற்றும் கடும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி